தமிழகம் எங்கும் மேக்ஸ் கோல்டு கேஷ் ஃபார் யுவர் கோல்டு. மேக்ஸ் கோல்டு நீங்க தங்க மட்டும் இல்லைங்க, பிளாட்டினம், டைமண்ட், சில்வர், ரூபினி எதை வேணாலும் விற்கலாம். உங்களுக்கான பணம் ரொக்கமா கையிலயோ இல்லைன்னா பேங்க் அக்கௌண்ட்லயோ உடனடியாக செலுத்திடுவாங்க. மார்க்கெட் மதிப்பை விட 100 ரூபாய் ஒரு கிராமுக்கு உங்களுக்கு கூடுதலாக கிடைக்கும். தமிழ்நாடு முழுக்க டோர் ஸ்டெப் சர்வீஸும் இவங்க ப்ரொவைட் பண்றாங்க. உங்களுக்கு கோல்ட விற்கணும்னா அதுக்கு ஒரே ஒரு பெஸ்ட் பிளேஸ் மேக்ஸ் கோல்டு தான். கால் 04445454545. வணக்கம். பிக் டாபிக் வித் கார்த்திக் மாய்குமார். இந்த ஈரான் கான்ஃப்ளிக்ட்ல என்ன பிரச்சனைன்றது இது வரைக்கும் நடந்துட்டு இருக்கிறது உங்களுக்கு தெரியும். ஆனா உண்மையான பிரச்சனை காரணமே பார்த்தீங்கன்னா யுரேனியம் என்ரிச்மெண்ட் அப்படின்ற விஷயம் தான். அது எதுக்கு அவ்வளோ முக்கியத்துவம் வாய்ந்தது? அது எதுக்காக ஈரான் பண்ணுது? உலக நாடுகளும் பண்ணுறாங்கன்னா எதுக்காக ஈரானை மட்டும் அமெரிக்கா கை காட்டுது? இப்படி 1000 குழப்பம் உங்களை மனசில் இருக்கும்ல, அது எல்லாத்துக்கும் சேர்த்து வச்சு பதில் உங்களுக்கு இந்த கான்டென்ட்ல தெளிவாக கிடைக்க போகுது. அது மட்டும் இல்லை, இந்த கான்ஃப்ளிக்ட்ஸ் அந்த அப்டேட்ஸை பற்றியும் பார்க்க போகிற நிகழ்ச்சியில் போகலாம். இந்த ஈரானோட மிசைல் சிட்டிஸ் இருக்குல்ல, அதாவது மிசைல் ஆர்சனல்ஸ்னு பேஸ் பண்ணி வச்சுக்கோங்களேன். எவ்வளோக்கு மிசைல்ஸை ப்ரொடியூஸ் பண்ணுறாங்களோ அதை ஃபுல்லாக எடுத்து இந்த குடவுனில் சேர்த்து வைக்கிற மாதிரி சேர்த்து வச்சுட்டு இருப்பாங்க. அதை வச்சு தான் ஃபுல்லாக எதிரிகளுக்கு சிம்ம சொப்பனமாக திகழ ஆரம்பிப்பாங்க. அப்போ ஏற்பட்ட மிசைல் சிட்டிஸ் இருக்குல்ல, அதோட என்ட்ரன்ஸஸை அமெரிக்காவும் இஸ்ரேல் படையும் டார்கெட் பண்ணாங்க. இந்த ஈரான் வர ஆரம்பிச்சதில் அந்த டைமில் ஏர்லி ஸ்டேஜ்லேயே அவங்க டார்கெட் பண்ணி அடிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. ப்ரோ, மொத்தமாக முடிச்சு விட்ருக்கலாமே, எதுக்கு என்ட்ரன்ஸ் அப்படி கேட்டிங்கனாக்கா, என்ன பிரச்சனைனா ஈரானோட டெரைன் இருக்குல்ல, மலைப்பாங்கான பகுதிகள், அந்த மலைகளுக்கு கீழே தான் பங்கர்ஸாக இந்த சுரங்கங்களை பெருசாக அமைச்சு அதில் ஃபுல்லாக மிசைல்ஸை வச்சுருப்பாங்க. ஸோ அது வரைக்கும் அமெரிக்காவும் இஸ்ரேலும் பெனட்ரேட் பண்ணி அடிக்கிறது ரொம்ப ரொம்ப கஷ்டம். ப்ரோ, பங்கர் பஸ்டர்ஸ்லாம் இருக்குன்னு கேட்டிங்கன்னா எங்கள் மலையை குறைஞ்சி போகணும், அது ரொம்ப ரொம்ப கஷ்டம். அமெரிக்காவோட செலவை இழுத்து விட்ற மாதிரிமா. ஸோ இதுக்காக என்ன பண்ணாங்கன்னா, என்ட்ரன்ஸை காலி பண்ணுறோம். எப்படி இருந்தாலும் மிசைலை உள்ளே ப்ரொடியூஸ் பண்ணாலும் நீங்கள் வெளியே கொண்டு வர என்ட்ரன்ஸ் வேணும்ல, அதை அடிச்சுட்டு அப்படி வெளியே கொண்டு வருவீங்க அப்படின்னு யோசிச்சிருக்காங்க. யோசிச்சுட்டு அந்த என்ட்ரன்ஸ் வச்சு காலி பண்ணாங்களா. இப்போ என்ன திறமை அதிர்ச்சிகரமாக செய்தி அமெரிக்காவுக்கும் இஸ்ரேலுக்கும், ஈரான் எங்கெங்கெல்லாம் அந்த ஹிட் பண்ணப்பட்ட என்ட்ரன்ஸ் இருக்கும் அதெல்லாம் சரி பண்ணி ரீஓப்பன் பண்ணிட்டாங்க. இப்போ நடந்திருக்க விஷயம் அது. ஸோ வந்து ஒன்று தெளிவாக தெரியுதுல, நெக்ஸ்ட் ரவுண்டுக்கு ஈரான் ரெடி ஆகிடுச்சு. நம்ம ஃபஸ்ட் டைம் பார்க்கல, இதுக்கு முன்னாடியே பார்த்துருக்கோம். 12 டே வார் டைம்லேயே அமெரிக்கா இஸ்ரேலை சேர்ந்து ஏதோ ஒன்று அடிச்சு வந்துருவாங்க. ஈரான் அடுத்த சில நாட்களுக்குள்ளே சரி பண்ணிடுவாங்க. புதுசாக ஒரு கட்டமைப்பை அவங்க உருவாக்கிடுவாங்க. அவ்வளோ ஸ்பீடாக ரியாக்ட் பண்ணிட்டு இருக்கு ஈரானை. எனக்கு தெரிஞ்சு ஈரான் அமெரிக்கா மட்டும் இல்லைங்க, உலக நாடுகளே அண்டர் எஸ்டிமேட் பண்ணிடுச்சு தான் நான் இங்கே நம்புகிறேன். ஏன்னா அவங்களுக்கு இயற்கையாக அமைஞ்சிருக்க நிலப்பரப்பு இருக்குல்ல, அது அவங்களுக்கு பெரிய வரமாக இருக்குது. அதை தாண்டி எதிரிகள் பெனட்ரேட் பண்ணுறது ரொம்ப ரொம்ப கஷ்டமாக இருக்குது. ஒரு விஷயம் எனக்கு இது வரைக்கும் புரியலைங்க, உங்களுக்காச்சும் புரிஞ்சிச்சுன்னா பதில் சொல்லுங்கள். அதாவது அடி வாங்குற நாடு இருக்குல்ல, போர் ஆரம்பித்த பிற்பாடு அந்த நாடோட பேர் தான் வாருக்கு முன்னாடி சேர்ப்பாங்க. உதாரணத்துக்கு வியட்நாம் வார், கொரியன் வார், ஈராக் வார், ஈரான் வார், இதெல்லாம் சேர்ப்பாங்க. அதை போரை இவங்க ஆரம்பிச்சிருக்க மாட்டாங்க, ஆனால் யாரோ ஆரம்பிச்சிருப்பாங்க. யாரோ இதுக்கெல்லாம் சேர்த்து வச்சு யூஎஸ் வாரம் தான் பேரை வைக்கணும். ஏன்னா அமெரிக்கா ஆரம்பித்த வாரம் தான் இதெல்லாம். ஞாபகம் இருக்கா உங்களுக்கு கொரோனா வைரஸ் இந்த விஷயம் ஆரம்பித்த டைமில்? அப்போ அமெரிக்கா அதிபர் வந்து வேறு யார்? ட்ரம்ப் தான். பாருங்கள், மனுஷகுலம் மறக்காத எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் ட்ரம்ப்போட பேர் உள்ளே வந்துடுது, அவர் அங்கே இருந்திருக்காருன்னு. அந்த டைமில் ஒரு SARS-CoV இல்லைனா அந்த கொரோனா வைரஸ் அப்படிலாம் COVID-19 இப்படிலாம் டேர்ம் யூஸ் பண்ணலை. ஊஹான் வைரஸ், சைனீஸ் வைரஸ் அப்படின்னு தான் பேசிகிட்டு இருந்தார். கேட்டால் அவங்களுக்கு ஏதோ வேலையாக போயிடுச்சு, பயோ வெப்பன் உருவாக்குறாங்கன்னு நினைக்கிறேன். அதனால தான் உலகத்தை இந்த அளவுக்கு அவங்க நோய்க்கிரு மேலே ஆட்கொள்ள வச்சுருக்காங்கன்னு என்னென்னமோ பேசினாப்புல. அப்போ அமெரிக்கா என்ன சொல்லிச்சு? யார்? ட்ரம்ப் அவர்கள் அதுக்கு அந்த பேரை வச்சுருந்தாங்க, எங்கே இந்த ஆர்ஜின் ஆச்சுன்னு சொல்லிட்டு. அப்படின்னு பார்த்தா அமெரிக்கா போற ஆரம்பிச்சு அமெரிக்கா வாரம் தானே சொல்லணும். அதை விட்டு எல்லா இடத்துல ஈரான் வார், ஈராக் வார்னு இப்படி சொல்லிக்கிட்டு இருக்கோம். இது சைக்காலஜிக்கான விஷயம் மக்கள். எந்த அளவுக்கு உங்களை மனசு ரீதியாக ஒன்றுக்கு தயார்படுத்துகிறாங்கன்னு இதை விட தெளிவாக சொல்ல முடியாது. புரிஞ்சுக்கிங்க, முடிச்சுக்கிங்க, அவ்வளோதான். இந்த இமாம் கொமேனி ஸ்ட்ரீட்டு டெஹ்ரானில் இருக்க முக்கியமான ஸ்ட்ரீட்டு, இங்கே என்ன இருக்குது? 2 கார் பிளாஸ்ட் இப்போ ரிப்போர்ட் பண்ணப்பட்டிருக்கு. 2 இதில் 3வது கார் பாம்பு வெடிக்க வேண்டியது, நல்ல வேலை அதை டிஃப்யூஸ் பண்ணிட்டாங்க. 2 மட்டும் வெடிச்சிருக்கு. இது என்னவா இருக்கும், ஏதா இருக்கும்னு சொல்லிட்டு ஃபுல்லாக அவங்க இன்வெஸ்டிகேஷன் ஆரம்பிச்சிருக்காங்க. இப்போ முதற்கட்ட விசாரணை தகவல் என்ன தெரியுமா சொல்கிறாங்க? ஈரான் மீடியா சைட்லேருந்து மொசாடோட ஆப்ரேஷனாக இருக்கலாம்னு சொல்கிறாங்க. அமெரிக்கா பெரிய பெரிய டார்கெட்டை ஈரான் அடிக்கிறாங்க அப்படின்னா உள்ளுக்குள்ளே சிவிலியன் சார்ந்த பதட்டத்தை ஏற்படுத்த மொசாட் இந்த வேலையை பார்க்குதோன்னு ஈரான் சைடில் பையத்தை தெரிவிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. இது இஸ்ரேல் கிட்டே மொசாட் கிட்டே கேட்டால் என்ன சொல்லுவாங்க? ஏங்க, நாங்கள் இந்த நேரத்தில் பெரிய பெரிய விஷயத்தை பண்ணுவோமா, இல்லை இதுமாதிரி சின்ன சின்ன வேலையை பார்த்துட்டு இருப்போம். அவங்க ஈஸியாக அதை நோன்னு சொல்லிட்டு போயிட்டே இருப்பாங்க. கண்டிப்பாக தான் நடக்கும். ஆனால் இந்த விஷயம் இப்போ ஈரானில் பெரிய புயலை கருப்பு இருக்குங்க. ஸோ உள்நாட்டுக்குள்ளேயே நம்ம சேஃபாக இருக்கணுன்ற மாதிரி அங்கே இருக்க எல்லாருக்கும் புரிய ஆரம்பிச்சிருச்சு. அண்ட் அந்த ஏரியா இருக்குல்ல, அந்த கார் வெடித்த ஏரியா, அதை ஃபுல்லாக லாக் பண்ணிட்டாங்க. அந்த ஏரியாவே முழுக்க ஒருத்தர் உள்ளே வர முடியாது, போக முடியாத அளவுக்கு ஃபுல்லாக லாக் பண்ணி இன்வெஸ்டிகேஷன் அங்கே ஆரம்பிச்சிருக்காங்க. ஒரு பக்கம் IAEA, இன்டர்நேஷ்னல் அட்டாமிக் எனர்ஜி ஏஜென்சி, இதோட சீஃப் இருக்கார்ல கிராசி, ரஃபேல் கிராசி,
அவர் இப்போ என்ன சொல்கிறாரு, இந்த ஈரானோட யுரேனியம் என்ரிச்மெண்ட் இருக்குல்ல, இது எவ்வளோ நாட்கள் வரைக்கும் தடை பண்ணி வைக்கணும், இதெல்லாம் ப்ரொடியூஸ்லாம் பண்ணக்கூடாது, என்ரிச் பண்ணக்கூடாதுன்னு. இந்த முடிவை யாராவது எடுக்கிறாங்க அப்படின்னா அது பொலிட்டிக்கல் டிசிஷனாக மட்டும்தான் இருக்கும்னு சொல்லியிருக்காரு. புரியலையே ப்ரோ அப்படின்னு கேட்டிங்கன்னா ஃப்ளாஷ்பேக்கை சொல்லிடுறேன். அமெரிக்காவை ஈரானும் முதற்கட்ட பேச்சுவார்த்தையில் ஈடுபட்டாங்களா பாகிஸ்தானில்? அது தோல்வியில் முடிவடைஞ்சுதா? அப்போ அமெரிக்கா சொன்ன முக்கியமான விஷயமா வெளியே செஞ்ச தகவல் என்ன? ஈரான் இனிமே யுரேனியத்தை 20 வருஷங்கள் வரைக்கும் என்ரிச்சே பண்ணக்கூடாது, 20 வருஷங்கள் தடை, இதை நீங்கள் ஒத்துக்கிட்டீங்கன்னா நம்ம பேச்சுவார்த்தையை முடிச்சிருவோம், டீலை போட்டுருவோம் அப்படின்னு அவங்க கேட்டிருக்காங்களாம். ஆனால் ஈரான் பதில் சொன்னது 5 வருஷம் வரைக்கும் நாங்கள் என்ரிச் பண்ணாமல் இருக்கோம், அதுக்கு மேலாம் முடியாதுன்னு அவங்க தெளிவாக சொன்னதாக தகவல் இருக்குது. அந்த பேச்சுவார்த்தை தோல்வியில் முடியவே இதுதான் காரணமாக இருக்கிறதா சொல்லப்படுச்சு. இது சார்ந்த கேள்வி தான் அவர் இந்த பதில் சொல்லியிருக்காரு. இப்போ எத்தனை வருஷங்கள் வரைக்கும் ஒரு நாடு யுரேனியத்தை என்ரிச் பண்ணக்கூடாது அப்படின்ற முடிவை எடுக்கிறாங்கன்னா அது பொலிட்டிக்கல் டிசிஷனாக மட்டும்தான் இருக்குன்னு சொல்லியிருக்காரு. அரசியல் ரீதியான முடிவு, பொதுமக்கள் நலன் சார்ந்து பாதிக்கப்படும்ன்றது தான் அவரோட இந்த ஸ்டேட்மெண்ட்டோட சாராம்சமாக இருக்குது. ப்ரோ எங்கே திரும்பினாலும் யுரேனியம் என்ரிச்மெண்ட்டு என்னதான் அதுக்கு எதுக்காக இவ்வளோ பெரிய பிரச்சனை, உலகம் முழுக்க எதுக்காக அதனால் அமைதி எடுக்கணும் அப்படின்ற கேள்வி பல பேர் மனசில் வரும். இதுக்கப்புறம் கான்டென்ட்டில் அதை பற்றி தான் ஃபுல்லாக நீங்கள் தெரிஞ்சுக்க போகிறீங்க. யுரேனியம் இது ஆக்சுவலாக நேச்சுரலாக கிடைக்கக்கூடிய ஒரு ரேடியோ ஆக்டிவ் மெட்டீரியலுங்க இந்த யுரேனியம் அப்படின்றது. இது என்னென்னா, இந்த பாறைகள் இருக்குல்ல அங்கே கிடைக்கும், மண் இருக்குல்ல அதில் கிடைக்கும், தண்ணியில் கூட கிடைக்கும். இந்த யுரேனியத்தை என்ரிச் பண்ணுவாங்க, தமிழில் செறி ஊட்டுறதுன்னு சொல்லுவோம். அந்த ப்ராசஸ் தான் போக சொல்கிறேன். இப்படி பண்ணுறதுனால இதன் மூலமாக கிடைக்கிற அவுட் இருக்குல்ல, இதை வச்சு தான் நியூக்ளியர் ரியாக்டர்ஸ் இருக்குது பாருங்கள், அதுக்கு ஃபியூலாக பயன்படுத்துவாங்க. இப்போ வண்டி ஓட்டுறதுக்கு எப்படி பெட்ரோல் டீசல் ஃபியூலாக பயன்படுத்துகிறோம், அது மாதிரி நியூக்ளியர் ரியாக்டர் செயல்படுறதுக்கு இதுதான் ஃபியூவலு. எங்கேயோலாம் நீங்கள் யோசிக்க வேணாங்க, நம்ம கூடங்குளம் இருக்குல்ல அந்த அணுமின் நிலைமை எடுத்து பாருங்களேன், அது ஃபுல்லாக ஃபங்க்ஷனேட் ஆகணும், ரியாக்டர்ஸ் ஓடணும் அப்படின்னா இந்த ஃபியூவல் தேவை. ஸோ யுரேனியம் எவ்வளோ முக்கியம்னு தெரிஞ்சிச்சா? இதை வச்சு என்ன பண்ணுறோம், நம்ம மின்சாரத்தை உருவாக்குறோமா, அதை நம்ம ஃபுல்லாக பயன்படுத்திக்கிறோம். புரிஞ்சிச்சா? ஓகே. இது யுரேனியம் பார்த்தீங்கன்னா 3 நேச்சுரல் ஐசோடோப்ஸோட ஃபார்மில் நம்மளுக்கு கிடைக்கும். இந்த ஐசோடோப்ஸ் அப்படின்றது எதை குறிக்கிறதுனா, கெமிக்கல் எலிமெண்ட்ஸ் இருக்குல்ல, அதாவது ஈக்குவல் நம்பர்ஸ் ஆஃப் ப்ரோட்டான்ஸ் அண்ட் டிஃப்ரெண்ட் நம்பர்ஸ் ஆஃப் நியூட்ரான், இதெல்லாம் நியூக்ளியர் பேஸ் பண்ணி இருக்கிறதுங்க. இப்படி கிடைக்கிறது எல்லாத்தையும் தான் நம்ம ஐசோடோப்ஸ்னு பொதுவாக வகைப்படுத்திடுறோம். ஓகே. இதில் ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா யுரேனியம் 234, ரெண்டாவது யுரேனியம் 235, மூணாவதா யுரேனியம் 238. ஆக்சுவலாக இந்த மூணுத்துலேயே நடுவில் ஒன்று இருக்குது பார்த்தீங்களா, யுரேனியம் 235. இதுதான் ஹைலி ரேடியோ ஆக்டிவ், ரொம்ப ரொம்ப குரூஷியலுங்க. இது ஹைலி ரேடியோ ஆக்டிவ். மற்ற ரெண்டு இருக்குல்ல, இந்த U234 அப்புறம் இந்த U238, இந்த ஐசோடோப்பை விட ரொம்ப 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 ஹைலி ரேடியேட்டிவ்னா இந்த ரெண்டாவது இருக்க U235 தான். இந்த IAEA இருக்குல்ல, இன்டர்நேஷனல் அட்டாமிக் எனர்ஜி ஏஜென்சி, அவங்களோட நாம்ஸ் படி பார்த்தீங்கன்னா இந்த U235 20%க்கும் குறைவாக நீங்கள் என்ரிச் பண்ணுறீங்க அப்படின்னா இதை லோ என்ரிச்டாக கன்சிடர் பண்ணுவாங்க. லோ என்ரிச்டு, அதாவது நீங்கள் ரொம்ப அதிகமான சரி ஊட்டலப்பா, ஓகே கரெக்டாக பண்ணுறீங்க, லோவாக தான் இருக்குது அப்படின்னு சர்டிஃபை பண்ணுவாங்க. எப்படி? 20% கம்மியாக இருந்தால். இதை வச்சு தான் நம்ம என்ன பண்ணுவோம், இந்த கமர்ஷியல் ரியாக்டர்ஸ் இருக்குல்ல அதுக்கு நம்ம பயன்படுத்திப்போம். அப்புறம் இந்த சிவிலியன் சார்ந்து நம்ம வீட்டுக்கு கரண்ட்டை கொடுக்குறோம் கிட்டத்தட்ட, அது போல விஷயம், அதுக்கு மின்சாரம் கொடுக்க நம்ம பயன்படுத்திக்கலாம். ஆனால் அதுக்கு எவ்வளோ பர்சன்டேஜ்? 20%க்குள்ளே இந்த U235 நாம் என்ரிச் பண்ணோம். ஓகே. ஸோ வீடுகளுக்கும் கரண்ட் கிடைக்கும், தொழிற்சாலைகளுக்கும் கரண்ட் கிடைச்சிச்சா? இதுவே இந்த U235 20%க்கு மேலே, 21% இருந்தாலும் சொல்கிறேன், 20%க்கு மேலே நீங்கள் என்ரிச் பண்ணீங்க அப்படின்னாலே ஹைலி என்ரிச்டாக அதை கன்சிடர் பண்ணுவாங்க. லிமிடேஷன் புரியுதா? லோனா 20% கீழே, ஹைனா 20%க்கு மேலே, இதை ஹைலி என்ரிச்டாக கன்சிடர் பண்ணுவாங்க. ஈரான் மேலே அமெரிக்கா என்ன குற்றச்சாட்டு சுமத்திக்கிட்டு இருக்கு? யுரேனியத்தை அதிகமாக அவங்க என்ரிச் பண்ணுறாங்க அப்படின்ட்டு. அதோட ஆரம்ப புள்ளி இங்கே தான் வந்து நிற்குது. ஒருவேளை இந்த 20%க்கு மேலே அப்படின்னு நான் சொன்னதை 90%க்கு மேலே கொண்டு போயிட்டாங்கன்னு வைங்க, இதை வச்சு தான் அணு ஆயுதத்தை உருவாக்குவாங்க. இந்த நியூக்ளியர் பாம்பு இதை ஈரான் கிட்ட கிடைக்க விட மாட்டேன்னு ட்ரம்ப் ஆரம்பிச்சுட்டு இருக்கார்ல, இதை வச்சு தான் சொல்கிறாப்புல, எங்க இவங்க 20% கூட அலோவ் பண்ண லிமிட்டில் போனால் ஓகே நாங்கள் கேட்க மாட்டோம், ஆனால் அவங்க என்ரிச் பண்ணுற பேரில் 90% மேலே கொண்டு போயிட்டு வெப்பன் கிரேடாக மாற்றி விட்டுறாங்க. இதுதான் எங்களுக்கு பிரச்சனைன்னு அவங்க சொல்லிட்டு இருக்காங்க. இது இன்னொரு விஷயம் என்ன தெரியுமா, இந்த மாதிரி யுரேனியம் இருக்குல்ல, இதை கேஸ் ஃபார்ம் இருக்குது பார்த்தீங்களா, லிக்விடாக சொல்லலை, இந்த பெட்ரோல் டீசல் லிக்விடாக நான் சொல்லலை, கேஸ் ஃபார்மில். ஓகேவா? இப்படி வச்சாதான் இந்த என்ரிச் பண்ணுற ப்ராசஸ் இருக்குல்ல அதுக்கு பயன்படுத்த முடியும். ஸோ கேரி பண்ணுறதுக்கும் ஓகேன்ற மாதிரி தான் இருக்குமா? நிறைய நாடுகளில் இன்க்ளூடிங் ஈரான்லேயே எடுத்துக்கிட்டிங்கன்னா இந்த ப்ராசஸ் தான் பயன்படுத்துகிறாங்க. இது வரைக்கும் நான் சொன்ன பார்த்தீங்களா, அந்த ப்ராசஸ் தான் பயன்படுத்துகிறாங்க. ஆனால் அந்த பர்சன்டேஜை ஏதாவது கண்ட்ரி இன்க்ரீஸ் பண்ணுதுன்னு தெரிஞ்சாலே மற்ற வாட்ச் டாகாக இருக்காங்க பாருங்கள், அமெரிக்கா மாதிரி, அவங்க கிளம்பி வந்துடுவாங்க, நீ எப்படி அதை இன்க்ரீஸ் பண்ணலாம் அப்படின்ட்டு. அந்த பிரச்சனை தான் இவ்வளோ பெருசாக ஓடிக்கிட்டு இருக்கு. இந்த கேஸ் சொன்ன பார்த்தீங்கன்னா கேஸ் ஃபார்மில் இருக்குன்னு சொல்லிட்டு, இதைத்தான் இந்த சென்ட்ரிஃபியூஜர்ஸ்னு சொல்லுவாங்க. நியூக்ளியர் வெப்பனை உருவாக்குறதுல அதுதான் கீ ரோலு.
கிட்டத்தட்ட ஒரு கம்ப்யூட்டருக்கு CPU இருக்குல்ல, எல்லாத்தையும் ப்ராசஸ் பண்ணி கொடுக்க, அது போல சென்ட்ரிஃபியூஜஸ் இருக்கும். இந்த ஃபாஸ்ட் ஸ்பின்னிங் சென்ட்ரிஃபியூஜஸ்ல இந்த கேஸ் இன்புட்டா கொடுக்கப்படும். இதுக்கப்புறம் இந்த ஹெவியரான U238 இருக்கு பாருங்க, அதுல இருந்து லைட்டரான இந்த U235 பிரிச்சு எடுக்கப்படும். இதுக்கப்புறம் தான் ஃபுல்லா அதோட ஃபைனல் வேலை முடிஞ்சு யூஸ் பண்ண ஆரம்பிப்பாங்க. ஸோ யுரேனியத்தை என்ரிச் எதுக்காக பண்றாங்க, ஐசோடோப் 3 வகையா பிரியுதுல, அதுல முக்கியமானது எது, எவ்வளோ பர்சன்டேஜுக்குள்ள பண்ணால் பிரச்சனை இல்லை, அதிகமாக போனால் பிரச்சனை, இதெல்லாம் தெரிஞ்சிச்சா? அடுத்து இன்னும் தெளிவாக சொல்லிடுறேன். ஈரான் கிட்ட இது வரைக்கும் 60% அளவுக்கு என்ரிச் பண்ணப்பட்ட யுரேனியம் 440 கிலோகிராம் இருக்குன்னு சொல்கிறாங்க. ரிப்போர்ட் பண்ணுறதா இது ஓகேவா? ஈரான் சொல்லணும், ஆனால் சொல்லுவாங்களா? ரைட்டு. இதில் என்ன தெரியுமா பெக்குலரான விஷயம், நீங்கள் 60% வரைக்கும் யுரேனியத்தை என்ரிச் பண்ணுறது ரொம்ப கஷ்டம், நாட்கள் பயங்கரமாக எடுக்கும்னு சொல்லுவாங்க. இதுவே அடுத்து நீங்கள் 90% ரீச் பண்ணணும் அப்படின்னா ரொம்ப ஈஸி. அந்த ட்ராவல் ரொம்ப ஈஸிங்க இதை பொறுத்த வரைக்கும். இதுக்கு தான் அமெரிக்கா அடிக்கடி சொல்ல பாருங்க, ஈரானை இப்படியே நம்ம சில வாரங்கள் விட்டோம்னாக்கா 90% மேலே அவங்க என்ரிச் பண்ணிடுவான்னு பயந்துட்டு இருக்காங்களா, சொல்லிட்டு இருக்காங்களே, அது காரணம் இதுதான். இந்த அளவுக்கு அவங்க 440 கிலோகிராம் வரைக்கும் 60% என்ரிச் யுரேனியம் வச்சிருக்காங்களே, இதை 90% அபவ் அவங்க கொண்டு போயிட்டாங்க சில நாட்களுக்குள்ளே அப்படின்னா அவங்களால ஒன்று கிடையாது 10 அணுகுண்டை உருவாக்க முடியும். 10 நியூக்ளியர் வார்ஹெட்ஸை இந்த 440 கிலோகிராம் வச்சு அவங்கள உருவாக்க முடியும்னு சொல்கிறாங்க. இதில் என்ன தெரியுமா பெரிய சந்தேகத்துக்குரிய விஷயமே, அந்த என்ரிச் பண்ணப்பட்ட யுரேனியம்லாம் ஈரானில் எங்கே இருக்குது, இதுதான். இதில் முக்கியமாக 2 இடங்கள் கை காட்டப்படும். அதில் ஒன்று இஸ்ஃபஹான் நியூக்ளியர் ஃபெசிலிட்டி, இன்னொன்று நேட்டன்ஸ் ஃபெசிலிட்டி. இது ரெண்டுத்துலேயும் பார்த்தீங்கன்னா தரைக்கு கீழே தான் இந்த என்ரிச் பண்ணப்பட்ட யுரேனியத்தை பொத்தி ஈரான் பாதுகாத்துட்டு இருக்கிறதா அடுத்து பெரிய சந்தேகம் இருக்குது. ப்ரோ நமக்கே இவ்வளோ தெரியுதுன்னா அமெரிக்காவுக்கு இஸ்ரேலுக்கெல்லாம் தெரியாமல் இருக்கும், அதான் தெரிஞ்சிச்சே போயிட்டு கதையை முச்சு விடுவாங்களா அப்படின்னு சில பேர் கேட்கலாம். முச்சு விடுறது இது ஒன்றும் அசால்ட்டான விஷயம் இல்லைங்க, அணு சம்மந்தப்பட்ட விஷயம். அணுக்கு தெரிவிச்சாலும் நடந்துச்சுனாக்கா என்ன பண்ணுறது? இந்த 12 Day வார் நடந்துச்சுல 2025 ஜூன் டைமில், அப்போ அமெரிக்கா போயிட்டு ஒரு முக்கியமான நியூக்ளியர் ஃபெசிலிட்டிஸ் மேலே பங்கர் பஸ்டர் பாம்ஸை பயன்படுத்துகிறாங்க, ஞாபகம் இருக்கா? ஆக்சுவலாக வேறு இடமும் இல்லை, இது வரைக்கும் லிஸ்ட் போட பாருங்க 2 இடம். இது வரைக்கும் நான் 2 லிஸ்ட்டு போட்ட பாருங்க, இஸ்ஃபஹான் நேட்டன்ஸு, அங்கேயும் அமெரிக்கா குண்டு போட்டுச்சு. இதில் கூடுதல் இணைப்பாக ஃபார்டுன்னு ஒரு ஃபெசிலிட்டி இருக்குது, அதையும் சேர்த்து அடிச்சிருந்தாங்க. அதான் பிரச்சனை முடிஞ்சிச்சே ப்ரோ, அப்புறம் எதுக்கு இப்போ வரைக்கும் சண்டை போட்டுட்ருக்கான்னு கேட்டிங்கன்னா பிரச்சனை முடியல. அமெரிக்கா சொல்லிட்டு தான் அடிச்சிருக்கு ஈரான் கிட்ட, நாங்கள் அங்கே அடிக்க போகிறோம், ஏன்னா நீங்கள் எங்களை இது போலாம் பண்ணீங்களே, உலகம் முழுக்க கௌரவம் என்ன வருது எங்களுக்கு, அடிக்க போகிறோம் அப்படின்னு சொன்னதுக்கப்புறம் ஈரான் சில பல வேலையில் அங்கே பார்த்துருச்சு, அங்கேருந்து எதை ஷிஃப்ட் பண்ணுமோ அதை ஷிஃப்ட் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. அதுக்கப்புறம் அமெரிக்கா போய் 6 முறை அடிச்சுட்டு வந்துச்சு. ஆக்சுவலாக இதை பற்றி ஈரானே கன்ஃபார்ம் பண்ணியிருந்துச்சு, ஆமாங்க எங்கிட்ட சொல்லிட்டு தான் செஞ்சாங்க அப்படின்ட்டு. ஏன்னா எச்சரிக்கை மாதிரி ட்ரம்ப் கொடுத்தாப்புல, பாருங்கள் நான் இது மாதிரி பண்ண போகிறேன், ஏன்னா நீங்கள் இதெல்லாம் பண்ணுறீங்க, இதுக்கப்புறம் நான் பெருசாக பண்ணாமல் உங்கள் கையில் தான் இருக்குன்ட்டு புது விதமாக எச்சரிக்கை கொடுத்து அடிச்சாப்புல. அங்கே அடித்தோம் பிரோஜனம் இல்லாமல் போயிடுச்சா. ஆனால் அதுக்கப்புறம் ட்ரம்ப் என்ன கிளைம் பண்ணார், ஃபுல்லாக முடிச்சிட்டோம் கதையை அப்படின்னு வந்து ப்ரெஸ் மீட் கொடுத்தாரு. ஃபுல்லாக முடிச்சா அப்புறம் எதுக்காக இப்போ வரைக்கும் ஈரானை பார்த்து பயந்துட்டு அமெரிக்கா, நீங்கள் நியூக்ளியர் வெப்பனை உருவாக்கிட்டீங்க அப்படின்ட்டு. எவ்வளோ முரண்பாடுகள் ஒட்டுமொத்த மூட்டையாக இருக்குல்ல. இவ்வளோ விஷயம் நடந்து சரி ரைட்டு, ஈரான் கிட்ட இருக்குது இந்த என்ரிச் பண்ணப்பட்ட யுரேனியம் 60% அப்படின்றது சில நாட்களில் 90% எட்டிட்டா அணு ஆயுதத்தை உருவாக்கிடுவாங்க. மற்ற நாடுகள்கிட்ட அணு ஆயுதம் இருந்துச்சுன்னா நம்ம ஏதோ சொல்லி ஓகே சட்டத்திட்டத்துக்குள்ளே வருவாங்க, பிடிச்சிக்கலாம். ஆனால் ஈரான் ஒரு பயங்கரவாத நாடாக நம்ம கன்சிடர் பண்ணுறோம். இஸ்ரேலை எதிர்க்கிறதுனாலே பயங்கரவாத நாடாக அவங்க அமெரிக்கா பொறுத்த வரைக்கும். ஸோ ஒரு பயங்கரவாதி கிட்ட ஒரு வெப்பன் கிடைச்சா எப்படி சிவிலியனுக்கு எதிராக பயன்படுத்துவாங்களோ, அது போல் ஈரான் கிட்ட இந்த அணு ஆயுதம் கிடைச்சா நாளை பண்ணி எந்த மக்கள் மேலே வேணால் பயன்படுத்துவாங்கன்னு அமெரிக்கா நம்மளை நம்ப வச்சுக்கிட்டு இருக்கு. புரியுதா? ஏன்னா ஒரு ஆயுதம் அப்படின்றது எவ எடுத்தாலும் அது வேலையை காட்டல, நல்லவங்க கட்டவனா பார்க்காதுல. அப்போ அணு ஆயுதம் பிரச்சனைனாக்கா ஒட்டுமொத்தமும் எல்லாரும் தூக்கி போட வேண்டியது தானே. அதை விட்டு ஈரானை மட்டும் கை காட்டுறாங்களே, இதுதான் பல பேர் மனசில் பெரிய குழப்பத்தை ஏற்படுத்தியிருக்கு. இது ஆக்சுவலாக அமெரிக்காவுக்கான போர் கிடையாதுங்க, இஸ்ரேலை காக்கிறதுக்கான போர். இதுதான் ரியாலிட்டி. யோசிச்சு பாருங்களா, நாளை பின்ன இஸ்ரேலு ஈரானை போட்டு அடின்னு அடிச்சு பதட்டத்தில் ஈரான் ஏதோ ஒரு முடிவு பண்ணி இஸ்ரேல் மேலே அணு ஆயுதத்தை போட்டுச்சுன்னு வைங்க, அதுக்கப்புறம் இஸ்ரேல்ன்ற ஒரு நாடு இல்லாமல் போயிடும். இதுக்கு தான் அமெரிக்கா பயந்துகிட்டு இருக்கு, அதுக்கு தான் இவ்வளோ பெரிய பிரச்சனை நடந்துட்டு இருக்கு. மக்களை இந்த கான்டென்ட்டை பொறுத்திருக்கு நாமெல்லாம் சிந்திக்க வேண்டியது ஒரே ஒரு விஷயம் தான், ஆயுதனால அழிக்க தான் அப்படின்னும் போது ஈரானை மட்டும் ஒழிக்கணும்னு சொல்லி முடிவு எடுக்கிறாங்களே, இதை விட அணு ஆயுதங்களே ஒழிக்கலான்ற முடிவு எடுத்தால் சால சிறந்தது. இதை யோசிச்சு பார்த்தா சிறப்பாக இருக்க உலக தலைவர்கள்லாம். அடுத்த நிகழ்ச்சி சந்திக்கலாம். நன்றி, வணக்கம். தமிழகம் எங்கும் மேக்ஸ் கோல்டு, கேஷ் ஃபார் யுவர் கோல்டு. மேக்ஸ் கோல்டு நீங்க தங்க மட்டும் இல்லைங்க, பிளாட்டினம், டைமண்ட், சில்வர், ரூபினி எதை வேணாலும் விற்கலாம். உங்களுக்கான பணம் ரொக்கமா கையிலயோ இல்லைன்னா பேங்க் அக்கௌண்ட்லயோ உடனடியாக செலுத்திடுவாங்க. மார்க்கெட் மதிப்பை விட 100 ரூபாய் ஒரு கிராமுக்கு உங்களுக்கு கூடுதலா கிடைக்கும். தமிழ்நாடு முழுக்க டோர் ஸ்டெப் சர்வீஸை இவங்க ப்ரொவைட் பண்றாங்க. உங்களுக்கு கோல்டை விற்கணும்னு அதுக்கு ஒரே ஒரு பெஸ்ட் பிளேஸ் மேக்ஸ் கோல்டு தான். கால் 04445454545. என் அன்பார்ந்த மாயம் ஸ்டுடியோஸ் நேயர்களே, மாயம் பக்தின்னு ஆன்மீகத்துக்காக பிரத்யேகமா ஒரு சேனலை கொண்டு வந்திருக்கோம். மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி
அந்த சேனலுக்கு உங்களோட ஆதரவை மனப்பூர்வமாக தெரிவிங்க. வணக்கம் மாயம் ஸ்டுடியோஸ் நண்பர்களே. மாயம் ட்ரெண்ட்ஸ் அப்படின்ற ஒரு புதிய ஃபேஸ்புக் பேஜை ஓப்பன் பண்ணியிருக்கோம். நீங்கள் யூடியூப்பில் பார்த்துட்டு இருக்கீங்களா நம்மளோட கான்டென்ட்ஸ்லாம், இதெல்லாம் விட ஒரு படி மேலே ரொம்ப கிறிஸ்பாகவும் ரொம்ப சூப்பராகவும் நிறைய கான்டென்ட்ஸ் உங்களுக்கு இந்த பேஜில் காத்துட்ருக்குங்க. ஸோ உடனடியாக ஃபேஸ்புக் பிளாட்ஃபார்ம் போங்க, மாயம் ட்ரெண்ட்ஸ்னு டைப் பண்ணி சர்ச் பண்ணி நம்ம பேஜை ஃபாலோ பண்ணுங்கள். அப்படியே நம்ம சேனலையும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டீங்க அப்படின்னா இன்னும் நிறைய புது புது கான்டென்ட்ஸை உங்களுக்காக ப்ரொடியூஸ் பண்ணி கொடுத்துக்கிட்டே இருப்பாங்க. நீங்கள் பண்ணுற ஒவ்வொரு சப்ஸ்கிரிப்ஷனும் எங்களுக்கு பெரிய மோட்டிவேஷனாக அமையும்.